இப்போ நம்மளோட சேனல்ல தாய்லாந்து சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே நம்ம பெங்களூர்ல இருந்து கிளம்பி ஃபுக்கெட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஃபுக்கெட்ல பட்டாங்ல இருக்க ஒரு சிட்டில நம்ம ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அது என்ன ஹோட்டல்னா ஊஹோ ஹோட்டல். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த ஹோட்டல் சென்டர் ஆஃப் த சிட்டில இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே பங்களா ஸ்ட்ரீட் இருக்கு, நடந்தே போயிடலாம். ஸோ நீங்க வந்து ரொம்ப ஒரு நைட் லைஃப் என்ஜாய் பண்ணும் அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ நடந்து போற தூரத்திலேயே நம்மளுக்கு அந்த பட்டாங் பீச், அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி நடக்கிற இடம் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்போ நம்ம ஹோட்டல் டூர் பார்த்துடலாம். ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா செம்ம கிளீனான ஒரு ஹோட்டல், பாக்குறதுக்கே சும்மா பல்லா பல்லான்னு இருக்கும். நம்ம எந்த விஷயத்துக்கும் யோசிக்கவே தேவையில்ல, அந்த அளவுக்கு ஒரு ஹோட்டல். ஏன்னா இவங்களோட சர்வீஸ் அவ்வளோ நல்லா இருந்தது, ரொம்ப ஹம்பிளா இருந்தாங்க எல்லாருமே. ஸோ ஒரு சின்ன ஹோட்டல் தான், பட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட வந்து ஃபர்ஸ்ட் புக் பண்றப்போ எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒரு பூச்சி கூட இல்லை, அந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட ஸ்விம்மிங் பூலுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல். அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரும் நம்மளுக்கு வந்து நோட் பண்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ டெம்பரேச்சர் அதில் வந்து இண்டிகேட் ஆகிட்டே இருக்கும். முக்கியமா நம்ம குழந்தைங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு முதல் ஸ்விம்மிங் பூல். என் பையன்லாம் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கான்னு தான் கேட்டான். அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிட்ஸ் பூல் நல்லா பெருசாவே இருந்தது. ஸோ குழந்தைங்க செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஹோட்டல்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப், அதுவும் தாய்லாண்டுன்றப்போ நம்மளுக்கு நிறைய யோசனை வரும் இல்லையா, எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம். அந்த மாதிரி நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தான் இது. என்னடா இவ்வளோ இது சொல்றாங்களே இந்த ஹோட்டல் பத்தி நினைக்காதீங்க, போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா இருந்தது. இந்த நாங்க போனப்போ பாத்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. நாங்க வந்து 3 டேஸ்க்கே வந்து 10,500 தான் போனோம் வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட. ஆனா இப்போ வந்து கொஞ்சம் ப்ரைஸஸ்லாம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தேன் நானே நேற்று பார்க்குறப்போ. ஏன்னா நவம்பர் வந்துட்டு தாய்லாந்துக்கு வந்து நல்ல சீசனல் டைம் ஆமா. ஸோ அதனால எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். நீங்க வந்து டூர் பிளான் பண்றீங்க அப்படின்னா நவம்பருக்கு முன்னாடி பிளான் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அக்டோபர் எண்டில் போனோம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி ப்ரைஸஸில் எல்லாமே கிடைச்சிது. ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணுறப்போ பார்த்து கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோ. இந்த ரூமில் என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறேன். ஒரு பெரிய கபட் கொடுத்துருந்தாங்க, 2 கொடை கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, பட் அதுக்கு தனி காசு. அதுக்கப்புறம் லாக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வேல்யூபிளான ஐட்டம்ஸ்லாம் அதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பாத்ரூம், ஷவர் ஏரியா தனியாக இருக்குது. அதே மாதிரி சுடு தண்ணி எப்போவுமே வந்துட்டே இருக்கும். வழக்கம் போல் எல்லா ஹோட்டல்லையும் கொடுக்குற மாதிரி கெட்டில், டீ, காஃபி இதெல்லாமே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, நல்ல ஒரு வியூவோட ஒரு ரூம் தான். அந்த வியூ எடுக்க மறந்துட்டேன், ஷார்ட்ஸில் மேபி அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நைட் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம போயிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம புக் பண்ணும்போதே அதையும் சேர்த்து தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் தாய் ஃபுட்ஸ் தான் அவைலபிளாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே போனப்போ தாய் ஃபுட் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. ஏன்னா அங்கே வந்து சட்டிலாக தான் இருக்கும். அவங்க டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்களோட ஹோட்டலையும் சரி எங்கேயுமே சரி டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு, பெப்பரு, சில்லி சாஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையான அளவு சால்ட்டு, பெப்பர் எல்லாம் நம்மளே ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சாலட்ஸ்க்காக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெய்லியுமே இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்கே பார்த்தீங்கன்னா பாயில்ட் ரைஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராத் ரைஸும் அந்த சிக்கன் ப்ராத்தும் சேர்த்து ஒரு சூப் மாதிரி வச்சிருப்பாங்க. சாட்டே வெஜிடபிள்ஸு, கிரில்டு பொட்டேட்டோஸு, கிரில்டு டொமேட்டோஸ் இந்த மாதிரி எல்லா ஹோட்டலும் இருக்கிறதா. அண்ட் தாய் ஸ்டைல் நூடுல்ஸ் வச்சுருப்பாங்க. லைவ் கவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு, சீஸ் ஆம்லேட் இந்த மாதிரி எல்லாமே போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஹோட்டல்லையும் இருக்க மாதிரி இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாசேஜஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இங்கேயும் வந்து சாசேஜஸ்லாம் நிறைய இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஏதோ பன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது நம்ம சாப்பிடல, ஏன்னா உள்ளே வந்து போர்க் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எதுவுமே நம்ம சாப்பிடல. பட் போர்க் சாப்பிட்றவங்களுக்கு அதே மாதிரி பீஃப் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய இங்கே இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் தாய்லாந்து வரீங்க அப்படின்னா நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் போனாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் கிடைக்கும். அண்ட் வெஜிடேரியன்ஸ்க்குமே நிறைய அந்த ஃப்ரூட் ஸ்மூதிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனானா பேன் கேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். அது எல்லாமே பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் தாய்லாந்து போகிறீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அந்த பங்களா ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் லைஃப்க்கு எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. பட்டாங் பீச்சுக்கும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கனால நீங்கள் இதுக்காக தனியாக கேப் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ ஹோட்டலும் நல்லாயிருக்கு, அதே மாதிரி நல்ல சென்டர் ஆஃப் த இடத்துல இருக்குது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஐலாண்ட் டூருக்கு தான் கிளம்பியிருந்தோம். இந்த ஐலாண்ட் டூர் தான் நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.